பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஞானஸ்நானத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். பிள்ளைகள் நம்ம இடத்துல கேட்பாங்க, பெற்றோர்களாகிய நம்ம இடத்துல பிள்ளைங்க கேட்கும், எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, நாம் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கலை, எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கேட்கும் பொழுது, ஞானஸ்நானம் என்பது ஒரு கிறிஸ்தவனோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேர் தண்ணி தலையில் தெளிச்சிட்டு பேர் வைக்கிறது ஞானஸ்நானம் கிடையாது. தன் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அவை எல்லாவற்றையும் கழுவி தண்ணீரில் மூழ்கி ஒரு புது மனிதனாக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் ஞானஸ்நானம். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு நான் என் பாவத்தெல்லாம் கழுவிட்டேன் ஒப்படைச்சிட்டு மறுநாள் நம்ம பழையபடியே நம்ம பாவத்துக்குள்ளே போகிறது ஞானஸ்நானமே கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம்லாம் எடுக்கலை. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவொடனே நன்மை தீமை அறியதக்க அதுக்கப்புறமா தான் நம்ம ஞானஸ்நானமே பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். சில பசங்க ஞானஸ்நானம் எடுத்துடுறாங்க, சின்ன வயசுல எடுத்துடுறாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் சில விஷயத்தில் தவறி போயிடுறாங்க. அப்போது நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறது நிச்சயமாக குழந்தைங்களுக்கு நம்ம எடுக்கவே கூடாது. ஏன்னா நம்முடைய எல்லா பாவங்களையும் நம்ம ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு பாவங்களெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக அது மன்னிக்கப்படுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டா நம்ம இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது. ராபோஜனம் எடுக்கும் பொழுது அவரோட அப்பமும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம சாப்பிடும் பொழுது புசிக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணும். வசனம் சொல்வது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொல்லுது. அது நம்மளை என்ன பண்ணுமா, அது தேவைப்பட்டால் நம்மளை கொன்றும் போடும், நம்மளை காப்பாற்றும். அந்த வசனங்கள் உயிருள்ள வசனங்கள். அதனால் நம்ம பிள்ளைகள் இந்த வேதத்தை படிக்கிறாங்க அப்படின்னா அதன்படி நடக்கணும். அவங்களுக்குள்ள மனசாட்சி உள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி அவங்கள்ட்ட பேசும் பொழுது நிச்சயமாக இது எது தவறு இது சரி அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளே ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து அவங்க ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அதுபோல் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்களும் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டா நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுமோ அதன்படி வளர்க்கணும். வேதத்தின் பிரகாரம் நம்ம நடக்கணும். உலகத்தின் பிரகாரம் நடக்க